ஹாய், ராஹூஸ் குக்கரியில் இன்றைக்கி பூந்தி எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க. ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்மளுக்கு செய்கிறதுக்கு வராது. 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூந்தி ஒரே கலராக இருக்கிறத விட கலர் கலராக இருந்ததுன்னா நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் இந்த மாவை நம்ம 3 கலராக செஞ்சுக்கலாம். ஒன்று கடலை மாவு கலர்லேயே இருக்கட்டும், இன்னும் சிகப்பு கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் நம்ம செஞ்சுக்கலாம். மாவை 2ஆக பிரித்து அதில் கலர் சேர்த்து கலந்துக்கோங்க. கலர் கெடுதல் நினைக்கிறவங்க கம்ப்ளீட்டாக இதை விட்டுடலாம். 3 கலர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூந்தி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு சர்க்கரை சரியானதாக இருக்கும். கூடவே 1/2 கப்பு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை கொதிக்க விடணும். இந்த பூந்தி நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக 2-3 ஏலக்காவும் 4 கிராம்பும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு கம்பி பதம் வந்ததும் இதை சேர்த்துட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ பூந்தி பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு கலராக ரெடி பண்ணிக்கலாம். பூந்தி கரண்டியில் ஒரு கரண்டி மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக முத்து முத்தாக வரும். ரொம்ப நேரம் வறுக்காதீங்க, அப்புறம் காரா பூந்தி மாதிரி ஆயிரும். சாஃப்டாக இருக்கும்போது எடுத்துருங்க. இதே மாதிரி மற்ற 2 கலரையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப்பில் இந்த பூந்தி எல்லாத்தையுமே சேர்த்துப்போம். இந்த பூந்தி எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுகர் சிரப் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஊறுச்சுன்னா சரியாயிடும். இடையில கிளறி விட்டுக்கோங்க. இதை முத நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக அதில் கொஞ்சமாக கல்கண்டு அப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம பூந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. See you soon. Bye.